ஐயா, உங்க பொண்ணுங்களோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளைங்களோட ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். சரி, அவங்களோட கிரகநிலை சரியில்லை. அதனால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரியுது. இதை இப்படியே விட்டீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து 2 பேரும் பிரியற சூழ்நிலை உருவாகும். அதுக்கு எதையா செய்யலாம்? சொல்றேன். இதுல நிர்மலா செல்வம்ங்கிற 2 பேரோட ஜாதகம் இருக்கு. யாருங்க இவங்களா? அது 2வது மருமகன் மாணிக்க மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரோட கூட பிறந்தவங்க. அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைங்க. கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா பிரச்சனை காரணமா மணமக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்காகத்தான் அவங்க ஜாதகத்தை உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்படியா? நான் சொல்ற பரிகாரத்தை எல்லாருக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சொல்லுங்க, செய்யறேன். தேவிப்பட்டினம்னு ஒரு ஊரை கேள்விப்பட்டிருப்பீங்க. மனைவி பிரிஞ்ச ராமர் சீதையை தேடி இலங்கைக்கு போகும்போது கடலுக்குள்ள இருக்கிற நவகிரகத்தை வச்சு பூஜை செஞ்ச இடம். அது நவபாஷாணத்தால ஆனது. அங்க வந்து குடும்பத்தோட நீங்க எல்லாரும் போய் பரிகார பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சரியா? அதுக்கு ஏதாவது நாள் கிழமை உண்டா? எப்ப போகணும்? அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 நாள்ல அந்த பரிகார பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். 2-3 நாளுக்குள்ளவா? ஆமாங்க ஐயா, இன்னும் 2-3 நாளைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நான் சொல்ற பரிகாரத்துக்கு உகந்த நாட்கள். லேட் ஆச்சுன்னு வைங்க, சரி பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடும். அதனால லேட் பண்ணாம குடும்பத்தோட எல்லாரும் போய் பரிகாரத்தை பண்ணிடுங்க. இந்த நிர்மலாவையும் செல்வத்தையும் அவசியம் கூட்டிட்டு போங்க. சரியா? அப்படியே செய்து. ரொம்ப நல்லதுங்க. என்னது 500 ரூபாய் குறையுது? நெல்லூர் பாட்டி உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னது 7500. 7000 தான் இருக்கு. 500 ரூபாய் எங்க? ஓ அதுவா, வழியில லாரி ஒரு சின்ன பிரச்சனை, மெக்கானிக் ஷெட்ல வச்சு பார்த்தேன். அந்த செலவு 500 ரூபாய் எழுதிக்கங்க. அப்படியா? பில் கொடுங்க. பில்லா? பில் இல்லையே. என்னது பில் இல்லையா? செலவு பண்ணதுக்கு பில் இல்லைன்னா எப்படி? அதான் நான் சொல்றேன்லம்மா. நீங்க வாயால சொன்னா பத்தாது, எனக்கு பில் வேணும்ல. ஏமா, என் வாய் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? நீங்க பாருங்க, நீங்க வாயால சொல்லி நான் காதால கேட்டு ஓகே பண்றதா இருந்தா இந்த லெட்ஜர், புக்கு, பென்னு, கணக்கு இதெல்லாம் எதுக்கு? 10 ரூபாவா இருந்தாலும் பில் இருக்கணும். 500 ரூபாய் எவ்வளவு பெரிய அமௌண்ட்? இந்த பாருமா, ஹைவேஸ் ரோட்ல அரட்ராயர் போட்டு ஒரு சின்ன பையன் பொட்டி கடை மாதிரி ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிறான். அவங்ககிட்ட போய் என்னத்த பில்லு கேக்குறது? அது என்ன பெரிய கம்பெனியா? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்னப்பா பிரச்சனை? பாருங்க சார், 500 ரூபாய் மெக்கானிக் செலவு, அதுக்கு போய் பில்லு கேக்குறாங்க சார். அவனே ஒரு ஓட்ட கடை வச்சுக்கிறான், அவங்ககிட்ட போய் எப்படி சார் பில்லு வாங்குறது? அதுலங்க நான் கணக்கு எழுதணும்ல. கணக்கை விடுங்கம்மா. 500 ரூபாய் போய் சொல்லி உங்களை நான் ஏமாத்திட போறேன்? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. பார்ட்டி கொடுத்த பணத்துல 500 ரூபாய் குறையுது, மெக்கானிக் செலவுன்னு சொல்றீங்க. ஓகே, பில் இருந்தா தானே நான் அக்கவுண்ட்ல எழுத முடியும். பில்லு கேட்டா கொடுக்க வேண்டியதானப்பா? சார், அது சின்ன கடை சார், அவங்க புரியாம பேசுறாங்க சார். பில்லு கொடுக்கற அளவுக்கு பெரிய கடை கிடையாது. ரப்பர் ஸ்டாம்பாவது இருக்கும்ல. இந்த தேதிக்கு இந்த நம்பருக்கு இந்த லாரிக்கு இந்த வேலை பார்த்தோன்னு நீங்க எழுதி கொடுத்தா அவன் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க போறான். என்னம்மா நீ ஃபீல்டே புரியாம பேசுற? அந்த பையனுக்கு கையெழுத்தே போட தெரியாது. சரி, கை நாட்டாவது வாங்க வேண்டியதானே? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். சக்தி, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பில் எல்லாமே கணக்கு எழுதிருங்க. இதை பாருப்பா, அவங்க சொல்றது கரெக்ட். சின்ன அளவோ பெரிய அளவோ எந்த செலவா இருந்தாலும் பில்லு கொடுக்கறதா முறை. சரிங்க சார். நம்பிக்கைக்காக இல்ல, கணக்கு எழுதுறதுக்கும் அதுதான் கரெக்டான முறை. புரியுதா? இனிமேல் எதுவா இருந்தாலும் பில்லு கொடுக்கணும். சரி சார். புரியுதா உனக்கு? அப்புறம் நீ வந்து இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா வேணா இருக்கலாம். இந்த கம்பெனியில் ஒரு பொறுப்பான வேலையில அவங்கள நம்பிக்கையாக உட்கார வச்சிருக்கோம். அவங்க ஒரு பில்லு கேட்டா நீ கொடுத்தா ஆகணும். அவங்க சொல்றபடி கேட்டு வேலை பார்க்கறதுக்கு தான் நீ இங்க இருக்க. புரியுதா? சரி சார். இனிமே ஆர்கியூ பண்ற நேரத்தில் அவங்க கேட்கறத கொடுக்கணும். சரி. ஓகே, போ. போசே, போசே, வாங்க மாமா. என்னடா எல்லாம் தூங்கிட்டீங்களா? ஆமாமா. என்ன மாமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? ஆமா, என்ன பண்றது? பவானி எந்திரி. வாங்கப்பா. பாடு பாடு. நானு நேத்தே வந்திருக்க வேண்டியவன். எதிர்பாராத ஒரு வேலை வந்துருச்சு, இருந்து சந்தோஷமா முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்பா சாப்பிட்டீங்களா? தோசை ஊத்தி கொடுக்கட்டுமா? வேணாம் வேணாம், லேட் ஆயிடுச்சு இல்ல, வழியிலே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன மாமா அப்படின்னு முக்கியமான வேலை? சொல்றேன் தானே, நீ உட்காரு. உட்காருக்கா. ரொம்ப நல்ல சமாச்சாரம் தான். நம்ம குடும்பத்துல எல்லாரையுமே இத்தனை நாளா பிரச்சனை எல்லாம் வாட்டிக்கிட்டே இருக்குதா. நம்ம ஊர்ல ஒரு நல்ல சோசியரை சந்திச்சேன். அவர்கிட்ட இதுக்கு என்ன நிவர்த்தியான்னு கேட்டேன்.
அருமையா ஒரு பரிகாரம் சொன்னார். என்னப்பா சொன்னாரு? ராமேஸ்வரம் பக்கத்துல தேவிப்பட்டினம்னு ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்குதான். அங்க போய் நம்ம குடும்பத்திலே எல்லாருமா சேர்ந்து பரிகார பூஜை பண்ணா குடும்பத்துக்கே நல்லதான். அப்புறம் என்ன மாமா போயிட்டு வந்துடலாம். எல்லாருன்னா யாருலப்பா? எல்லாரும்னா அக்கா தங்கச்சிக்கு 5 பேரு, மருமக பிள்ளைங்க, நான் எல்லாரும் தான். இத்தனை பேரும் கூட்டமாவா? என்னம்மா அது குடும்பம்னா நம்ம எல்லாரும் தான். அப்போ நான் வரலப்பா. என்னம்மா அது இப்படி பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? நல்ல காரியத்துக்கு சாமி கும்பிடறதுக்காக போயிட்டு இருக்கோம், இப்படியா பேசுறது? அப்பா, எனக்கும் இப்ப நீங்க சொன்ன சில பேருக்கும் ஒத்து வராது. போற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா கடைசியில நான் தான் தப்பு பண்ணேன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அதானே சொல்றது வழக்கம். என் தலை தான் உருளும். அதான் சொல்றேன்ப்பா, நான் வரலப்பா. என்னடி சொல்ற? மாமா எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு, என்னமோ பேசிட்டு இருக்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒவ்வொரு தடவையும் கெட்ட பேர் வாங்கி அசிங்கப்படுறது நான் தானே. ஏன் தானே பழைய சச்சரவெல்லாம் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிற? இப்ப நம்ம போறது எதுக்காக? அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மறுபடியும் வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு தானே இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்கிற? அப்பா, நான் ஒன்னும் உங்க பேச்ச மறுத்து பேசணும்னு நினைக்கல. எனக்கு அவங்க கூட எல்லாம் வந்து அசிங்கப்படுறதுக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். நிறுத்தடி. யாரு சொல்ற? அவங்க இவங்க என்ன எல்லாம் அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிகள் அவங்க கட்டிக்கிட்டவங்களோ? அவங்கள மூணாம் மனுஷங்களா? ஐயா சாமி, இதுக்கு முன்னாடி நான் பட்ட அனுபவத்தை வச்சு பேசுறேன். நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. எப்ப எந்த பிரச்சனைனாலும் நீங்களும் நாங்க தான் அசிங்கப்பட்டு நிப்போம். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏமா உங்களை நான் அங்க எதுக்காக கூட்டி போறேன்? சண்டை போடுறதுக்காவா? இனிமே ஒரு சண்டையும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதை முதல்ல புரிஞ்சுக்க. எதன உங்க அப்பா இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அதுக்காவது வாம்மா. நீ என் கூட தானே வரப்போற. அந்த மாதிரி உனக்கு எது நடக்க நான் விட்டுருவனா? என்னக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, பேசாம இருக்க? ஏய், இவ்வளவு தூரம் மாமா சொல்றாருல, வாய மட்டும் சும்மா இருக்க. சரின்னு சொல்றேன். போஸ் சும்மா இரு. தானே நான் எதுக்காக கூப்பிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கமா. நம்ம குடும்பம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீ நீ நல்லா இருக்கணும், போஸ் நல்லா இருக்கணும், போஸோட வியாபாரம் பெருகணும், குழந்தை நல்லா இருக்கணும், இப்படி எல்லாம் வேண்டிக்கிட்டு நல்ல எண்ணத்தோட வாமா. ஒரு நல்ல காரியத்துக்காக எல்லாரும் போகும்போது இப்படி அபசகுணம் மாதிரி பேசப்படாது. ஏய், என்னடி இன்னும் உம்முன்னு இருக்க? சரின்னு சொல்றீ. போஸ் நீ கொஞ்சம் சும்மா இரு. தனமா யோசிச்சு முழு மனசோட வரத்துக்கு சம்மதம்னு சொல்லட்டும். வரையில்ல? சரிப்பா, நான் வரேன். சரோ, தூங்கிட்டியா சரோ? நீ முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். வர வர நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீ பழைய சரோ கிடையாது. மனசுல அலட்சியமும் திமிரும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் சரோ, நான் ஏதாவது சொன்னா பதிலுக்கு இது சரி இது தப்புன்னு ஏதாவது சொல்லாம்ல? இப்படி மண்ணு மாதிரி இருந்தா பேசுறவன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா முட்டாப்பா எல்லாம் உனக்கு செய்யறதுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஏண்டி பொம்பளைங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒண்ணு பேசி பேசி ஆளை கொல்றீங்க, இல்லன்னா ஊம கொட்டா மாதிரி இருக்கீங்க, இல்லன்னா அழுது அழுது நோக்கடிக்கிறீங்க. ஏடி என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? நான் உங்களை அவமானப்படுத்துறேனா? பின்ன தொடர கையை தட்டி விடுறதும் பேசினா வாயை மூடிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறதும் இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? அடேங்கப்பா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழிய மட்டும் பொம்பளைங்க மேல போடுங்க. இப்ப என்னடி பழிய போட்டேன் நானு? இப்ப சொன்னீங்களே, நாங்க ஒண்ணு பேசுவோம், இல்ல அழுவோம், இல்ல ஊம கொட்ட மாதிரி இருப்போன்னு. என்ன மட்டும் இல்ல, எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து தானே சொன்னீங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நீங்க எங்களை அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, அவமானப்படுத்துறீங்க, எங்க உணர்ச்சிகளை அசிங்கப்படுத்துறீங்க. ஆனா நாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நாள் பூரா வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைங்களை கவனிக்கணும். எங்களை வேலை வாங்கி ஆம்பளைங்க நீங்க சௌகரியமா இருக்கீங்க. அதை நீங்க வசதிக்கு மறந்துட்டு மனசாட்சியே இல்லாம பொம்பளைங்க மேல பழிய போடுறீங்களே, இது என்ன நியாயம்? ஆம்பளைங்க நியாயமா? நீங்க பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் வெறுமனே பேசுறோம், அழறோம், அமைதியா இருக்கோன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க.
பொம்பளைங்களும் கோவப்பட்டா திட்டினா பதிலுக்கு அடிச்சா எங்களால வீட்டு வேலையெல்லாம் பண்ண முடியாது, நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அப்ப உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் சொல்லல, நீ பழைய சரம் இல்ல, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுற, அப்படிதானே? ஆமா, மனசுல வச்சுட்டு தான் பேசுறேன். கையால் ஆகாத தனம் அதான் மனசுல வச்சுட்டு பேசுறேன். நானும் தணிஞ்சு தான் போறேன். ஆனா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. நான் என்னதான் நியாயமா பேசினாலும் நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. என்னடி பேசுற? ஏன் 2 நாளா இப்படி இருக்க? ஏன் கூட பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டா கண்ட கதையெல்லாம் பேசுற? கண்ட கதை இல்லைங்க, நம்ம கதை தான். சரிடி, இப்படியே இரு, காலம் முழுக்க இப்படியே இருந்துரு. இனிமே உன்கிட்ட ஏதாவது நான் கேட்டா அப்போ ஏன்டான்னு கேளு. உன்னெல்லாம் உங்க அப்பா முகத்துக்காக தான் சும்மா இருக்க. அடேங்க அப்பா, நீங்க எங்க அப்பாவை அவமானப்படுத்தினதே இல்லையா? நீங்க மறந்துருக்கலாம், நான் மறக்கலங்க. அடிச்சி உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. இல்ல உங்க அப்பாட்ட பணம் கட்டியா? கேக்கலங்க. கேக்கலையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ கேட்கலன்னா என்ன அர்த்தம்? கேட்க கூடாதுன்னு இருக்கியா இல்ல இவன் பணத்துக்காக கஷ்டப்படுறத பார்க்கணும்னு இருக்கியா? இல்லங்க, நேத்து தான் மாமா சொன்னாரு நீங்க பணம் கேட்ட விஷயம் உண்மைன்னு. இனிமேதான் அப்பா கிட்ட கேக்குறதுக்காக போகணும். ஓஹோ, நான் சொன்னதை நீ நம்பல, எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நம்புற. என் மேல நீ வச்சுக்கிற மாதிரி இதுதானே? இங்க பாருங்க, கேக்குற விதத்துலயும் ஒரு முறை இருக்கு. ஆனா நீங்க கேக்குறத பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் தோணுச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் என்ன 2வது மட்டத்துல தானே வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? புரியாத மாதிரி பேசாத. நான் உங்ககிட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பணம் தேவைங்கிறத ஒத்துக்கிற. நீ இப்படி இந்த சிதம்பரம் அம்மா இந்த போஸுக்கு மானியத்துக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி போய் உதவி பண்றாரு. எனக்கு இனிமேல் நீ கேட்ட ஒரு பணம் கொடுத்தாதான் நிஜம். நான் எல்லாருக்கும் ஒரு இலக்காரம். ஏன் அந்த மாணிக்கத்தை விட போஸை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? இதோ இப்படி பேசுறீங்களே, இந்த குறை தான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு தோணுது. என்ன என்ன கொடுத்த நீ கண்ட? உங்களுக்கு பணம் தேவை, ஆனா அதை கேக்குற விதமா நடந்துக்கிற விதமா அப்படியா இருக்கு. எப்ப பாரு போஸ் மாமாவோட மாணிக்க மாமாவோட கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. அதான் மனசுக்குள்ள போட்டு கும்பிட்டு, அதான் பிரச்சனையே. முதல்ல பிரச்சனை வெளியில இல்ல, உங்களுக்குள்ளதான். நல்லா பேசுற. எந்த பேச்சு எடுத்தாலும் கடைசியா சுத்தி வளைச்சு எங்க தெரியுமா முடிக்கிற? ரவி ஒரு கேனப்பைங்கிற மாதிரி தானே முடிக்கிற. இந்த பேச்சுல எங்க கத்துக்கிட்ட? லீலா, மாமா இது பாருமா உங்க அப்பா வந்திருக்காரு. வாங்கப்பா. அவங்க மாமா வந்திருக்காரு பாருடா. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்குப்பா. நீங்க இருங்க. அப்புறம் ஏதோ விசேஷமா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ரொம்ப நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். என்ன சம்பந்தி, நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே கொஞ்ச நாளாவே சின்னதும் பெருசுமா பிரச்சனைகள் தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஜோசியரை கேட்டேன். அவர் எல்லா ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இப்ப நேரம் நல்லா கூடி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எல்லாருமா சேர்ந்து தேவிப்பட்டினம்னு ராமேஸ்வரம் பக்கத்துல ஒரு சேத்திரம் இருக்குதுல்ல, ஆமா, அங்க போய் குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சங்கடங்கள்லாம் தீந்து போயிரும். அப்புறம் ஒரேடியா நிம்மதி கிடைக்கும்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது உடனே ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். நாளைக்கே கிளம்புறதா ஏற்பாடு. அப்பா எல்லாரும்னா? எல்லாரும் தான். எல்லாரும்னா விஜி, தானம், சரோ, வருவ பிள்ளைங்க, நீ, சம்பந்தி. நான் எதுக்கு சம்பந்தி? நான் இங்க கடையை பாத்துக்கணும், சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு. இவங்க 2 பேரும் வருவாங்க, குழந்தைங்களோட கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. இல்ல, நீங்க வந்தா நல்லா இருக்காதான் கேட்டோம். நான் கேளுங்க சம்பந்தி, இவங்களை கூட்டிட்டு போங்க. அப்ப சரி. ஆமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்ன? நம்ம வீட்டாளுங்க ஒண்ணு சேர்ந்தாவே ஏதாவது ஒரு 7:30 இழுத்து விட்டுடுவாங்க. எங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணம். எங்க அம்மா இறந்தப்ப துக்கம் நடந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பல அப்ப இருந்த சூழ்நிலை வேற. சூழ்நிலை இல்ல மாமா, நம்ம வீட்டாளுங்க அப்படி. நம்ம வீட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்து போறதே அந்த நவகிரகமும் சேர்ந்து போற மாதிரி தான். அப்புறம் பரிகாரம் என்ன வேண்டியது கிடக்குது? மாப்பிள்ள, ஒரு நல்ல காரியத்துக்கு, நல்ல சேத்திரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லி போறோம். நல்லதை நம்பி போனோம்னா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாங்க சம்பந்தி, அவன் அப்படிதான் பேசுவான், வருவான், கூட்டு போங்க. என்ன லீலா, எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. வாங்க மாப்பிள்ள, நான் சொல்றேன் இல்ல, வாங்க. இல்ல அப்பா ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே. ஒரு நிமிஷம். அப்பா, அவரு கோயிலுக்கு வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவருக்கு இந்த அயன் பாக்ஸ் ஏஜென்சிக்காக ஏதோ பணம் தேவைப்படுது. அதனால தான் அவர் உங்ககிட்ட பேசும்போது குழப்பத்தோட பேசினார்ப்பா. நானே
இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கே எவ்வளவு தயங்குற? மாப்பிள்ளைக்கு ஒரு பண நெருக்கடி ஏற்பட்டிருக்க அவ்வளவுதானே? ஆமாப்பா, எமட்டுமா? ஒரு 25,000 ரூபாய்ப்பா. அப்படியா? சரி, ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்பா ஏற்பாடு பண்றேன். இப்போதான் எல்லாரும் சேர்ந்து தேவிப்பட்டினம் போயிட்டு வரும்ல, வந்ததும் ஏற்பாடு பண்றேன். நீ நிம்மதியா இரு, இதுக்காக தயங்குனா? அப்பா, ஆ, இதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? ஒரு கஷ்டம் இல்லை. நீ வா வா வா, இதெல்லாம் போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. என்ன? ஒண்ணும் இல்லைங்க மாப்பிள்ள, லீலா பொண்ணு சொல்லிச்சு உங்களுக்கு கொஞ்சம் பண நெருக்கடின்னு. நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நாளைக்கு தேவிப்பட்டினம் போயிட்டு வந்துருவோம். அங்க போயிட்டு வந்த கையோட அந்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரி மாமா, நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா. நாளைக்கே கிளம்புறோம். லீலா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிருமா? சரிங்க. மற்ற ஏற்பாடெல்லாம் போன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க வாங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க மாமா. வரேம்மா. இருந்து சாப்பிட்டு போங்கப்பா. இல்லம்மா, 4 இடம் போகணும். வரட்டுமா?